இன்றைய 5வது நாள் ஆட்டம் தொடங்கியவுடனே மொத்தமாக முடித்துவிட்ட இந்தியா. வெறும் 2 நாளில் முடிந்த மொத்த மேட்ச். கோப்பையை கைப்பற்றி கொண்டாட்ட வெள்ளத்தில் இந்திய அணி. இதுவரை கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத சரித்திர ஆட்டம். அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதி வரும் 2வது டெஸ்ட் போட்டியின் 5வது மற்றும் கடைசி நாள் ஆட்டம் இன்றைய தினம் தொடங்கியது. மேலும் இந்த 2வது டெஸ்ட் போட்டி தொடங்கியது முதலே மழை காரணமாக முதல் 3 நாட்கள் இந்த போட்டி மொத்தமாக தடைபட்டிருந்தது. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த போட்டி தொடங்கிய முதல் நாளிலேயே மழையின் குறுக்கீடு என்பது அதிகமாக இருந்தது. ஆனாலும் அந்த முதல் நாளில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணி 35 ஓவர்களை எதிர்கொண்டு 3 விக்கெட்டுகளை இழந்து 107 ரன்கள் எடுத்திருந்த போது மீண்டும் மழை குறுக்கிட்டு முதல் நாளிலேயே இந்த போட்டியை நிறுத்திவிட்டது. அதன் பின்னர் 2வது நாள் ஆட்டமும் 3வது நாள் ஆட்டமும் என இந்த 2 நாட்களிலும் ஒரு பந்து கூட வீசாமல் இந்த போட்டி முற்றிலுமாக மழையால் தடைப்பட்டுவிட்டது. அதன் பிறகு நேற்றைய 4வது நாள் ஆட்டத்தில்தான் வருண பகவான் கருணை காட்டியிருந்தார். ஏனென்றால் நேற்றைய 4வது நாள் ஆட்டத்தில்தான் மழை எதுவும் குறுக்கிடவில்லை. ஆனாலும் கூட முழுசாக நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி முதல் 3 நாட்களும் மழை பெய்துவிட்டு கடைசி 2 நாட்களில் மழை பெய்யாமல் இருந்தாலும் இந்த போட்டியில் இனிமேல் எந்த பிரயோஜனமும் இல்லை என்றுதான் கூறப்பட்டது. ஏனென்றால் 5 நாள் டெஸ்ட் போட்டியை வெறும் 2 நாட்களில் விளையாடி ஏதேனும் ஒரு அணி வெற்றி பெறுவது என்பது சாத்தியமே இல்லாதது. ஆகவே அந்த ஒரு காரணத்தாலேயே நேற்றைய தினம் இந்த போட்டி தொடங்கிய உடனே இந்த போட்டி மீதான ஆர்வம் ரசிகர்கள் மத்தியில் வெகுவாக குறைந்திருந்தது. எப்படியும் 2 நாள் இந்த போட்டி நடைபெற்று இந்த போட்டி டிராவில் தான் முடிவடையப் போகிறது என்று ரசிகர்கள் உட்பட அனைவரும் ஏற்கனவே முடிவு செய்திருந்தனர். ஆனால் போட்டியின் நடுவர்களோ இந்த 2 நாட்களுக்கான போட்டியின் நேரத்தையும் ஓவர்களையும் அதிகரிப்பதாக அறிவித்தனர். வழக்கமாக டெஸ்ட் போட்டியில் ஒரு நாளில் 90 ஓவர்கள் தான் வீசப்படும். ஆனால் 4வது நாளும் 5வது நாளும் 98 ஓவர்கள் வீசப்படும் என்றும் இந்த போட்டிக்கு நடுவர்கள் அறிவித்தனர். அதேபோல இந்த போட்டி கூடுதலாக அரை மணி நேரம் தினமும் நடைபெறும் என்றும் அறிவித்தனர். அந்த அரை மணி நேரத்திற்கு பிறகும் கூட 2 அணி வீரர்களும் சம்மதித்தால், அதே சமயம் போதிய வெளிச்சமும் இருந்தால் இன்னும் சில கூடுதலான ஓவர்கள் கூட வீசலாம் என்று நடுவர்கள் அறிவித்திருந்தனர். அதன் வெளிப்பாடுதான் வழக்கமாக மாலை 4:30 மணிக்கு முடியக்கூடிய போட்டி நேற்றைய தினம் 5:30 மணி வரைக்கும் நடைபெற்றது. ஆமாங்க, நேற்றைய 4வது நாள் ஆட்டம் தொடங்கிய பின்பு முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியை இந்திய அணியின் சிறப்பான பந்து வீச்சால் வெறும் 233 ரன்களில் ஆல் அவுட் செய்திருந்தது இந்திய அணி. அதே சமயம் அடுத்ததாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியோ இது டெஸ்ட் போட்டி என்பதை மறந்து T20 போட்டியையும் தாண்டி ஏதோ 10 ஓவர் மேட்சில் விளையாடுவது போல அதிரடியில் மிரட்டுன்னு மிரட்டியிருந்தனர். ஏன்னா முதல் இன்னிங்ஸில் களமிறங்கிய இந்திய அணி வெறும் 35 ஓவர்களிலேயே 285 ரன்களை எடுத்துவிட்டது. எப்படி ஒரு டெஸ்ட் போட்டியில் 35 ஓவர்களில் கிட்டத்தட்ட 300 ரன்கள் எடுத்திருப்பது என்பது கிரிக்கெட் வரலாற்றில் இதுவே முதல் முறை. அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால், நீங்கள் ஒரு கிரிக்கெட் ரசிகராக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்நாளில் எந்த ஒரு டெஸ்ட் மேட்சையும் பார்ப்பீங்களோ, பார்க்க போகிறீங்களோ, பார்த்திருக்க மாட்டீங்களோ. ஆனால் கண்டிப்பாக இந்த மேட்சை பார்த்துருங்க. அதாவது இந்த மேட்சோட ஹைலைட்டையாவது பார்த்துருங்க. ஏன்னா டெஸ்ட் வரலாற்றில் இப்படி ஒரு மேட்ச் நடந்து கொண்டிருந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்பதே நமக்கெல்லாம் உச்சக்கட்ட பெருமை. அந்தளவுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டெஸ்ட் மேட்சாக இது கருதப்படுகிறது. மேலும் 4வது நாளான நேற்றைய நாள் ஆட்டத்தில் இந்திய அணி 285 ரன்கள் எடுத்திருந்த போது 9 விக்கெட்டுகளை மட்டும்தான் இழந்திருந்தது. ஆனாலும் கூட கடைசி விக்கெட் விழும் வரை பேட்டிங் செய்யாமல் திடீரென இந்திய அணி டிக்ளேர் செய்வதாகவும் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினமே மீண்டும் 2வது இன்னிங்ஸில் பங்களாதேஷ் அணி களமிறங்கியது. அப்படியாக களமிறங்கிய பங்களாதேஷ் அணிக்கு எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுற மாதிரி நம்ம தமிழக வீரர் அஸ்வின் வந்துட்டு பந்து வீச வந்து அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிவிட, இதனால் நேற்றைய நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்புக்கு பெரும் 26 ரன்கள் எடுத்திருந்தது பங்களாதேஷ் அணி. ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்திய அணி இப்போது இருக்கிற ஃபார்முக்கு 5வது நாளான இன்றைய நாள் ஆட்டத்தில் எப்படியும் இன்றைய உணவு இடைவேளைக்கு முன்பாகவோ அல்லது தேநீர் இடைவேளைக்கு முன்பாகவோ பங்களாதேஷ் அணியை ஆல் அவுட் செய்துவிடும் இந்திய அணி.
அதன் பிறகு பங்களாதேஷ் அணி நிர்ணயிக்கப் போகும் குறைந்தபட்ச இலக்கை அடுத்த 10-15 ஓவர்களிலேயே சேசிங் செய்து இந்திய அணி இன்றைய நாள் ஆட்டத்தில் எளிதாகவே வெற்றி பெற்றுவிடும். ஆக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இந்த வெற்றி என்பது இந்திய அணிக்கு ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியோட இந்த போட்டியின் பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.